வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பத்ம விருதுகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2025 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அது யார் யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கொண்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பத்ம விருதுகள். நம்ம இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படுற மிக உயரிய விருது இந்த விருது தான். இதில் இருக்கிறதுலையே ரொம்ப உயரிய விருது பாரத ரத்னா விருது. அந்த பாரத ரத்னா விருது தனியாக தான் அறிவிப்பாங்க. இரண்டாவது மிக உயரிய விருது பத்ம விபூஷன் விருது. அது இந்த முறை 7 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. மூன்றாவது மிக முக்கியமான விருது பத்ம பூஷன் விருது. அது 19 பேருக்கு இந்த முறை அறிவிச்சிருக்காங்க. நான்காவது மிக முக்கியமான விருது பத்மஸ்ரீ விருது. அது 113 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்போ மொத்தமாக 139 பேருக்கு இந்த விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. இதில் பாருங்கள், பெண்களுக்கு 23 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் வெளிநாடு வாழ் இந்தியர் இவங்களுக்கெல்லாம் 10 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் மறைந்த பின்னாடி ஒரு 13 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பத்ம விபூஷன் விருதுகள். இது மொத்தமாக 7 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் தானே. இந்த 7 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் கேட்கலாம், அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயுமே முக்கியமாக கேட்கலாம். எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருடைய பேரை கொடுத்து இவர் ரீசெண்டாக எந்த விருது வாங்கினார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம், அல்லது இவர் எந்த துறை தொடர்பானவர் அப்படின்ற மாதிரி கேட்கலாம், அல்லது இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது கூட கேட்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துவ்வூர் நாகேஸ்வர் ரெட்டி. இவர் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையை சார்ந்தவர். இவர் தெலுங்கானாவை சேர்ந்தவர். இது நான் சின்ன ஷார்ட்கட் கூட முடிந்த அளவுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா துவ்வூர் நாகேஸ்வர் ரெட்டி. இப்போ ஒரு நாகம் நம்மளை கடிச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மருத்துவமனைக்கு போவோம். அப்புறம் நம்ம பேசுகிறதெல்லாம் எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். அப்போ நம்ம தெலுங்கில் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதியான ஜெகதீஷ் சிங் கேகர். இவர் பொது விவகாரங்கள் துறை தொடர்பானவர். இவர் சண்டிகர் பகுதியை சேர்ந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே பொது விவகாரங்கள் துறையில் தான் இந்த விருதுகள் கொடுப்பாங்க. அடுத்தது நீதிபதினாலும் அது பொது விவகாரங்கள் கீழே தான் வரும். அடுத்தது ஒரு ஷார்ட்கட் பாருங்கள். இப்போ நீதிபதினா சண்டை போடுறவங்களாம் சேர்த்து வைப்பாங்கள்ல, அப்போ நீதிபதி ஜெகதீஷ் சிங் கேகர். நம்ம கேகரை சேகர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சேகர் அப்படின்னா சேர்த்து வைக்கிறவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சண்டை போடுறவங்கள சேர்த்து வைக்கிறவங்க, இவங்க பொது விவகாரங்கள் துறை தொடர்புடையவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது குமுதினி ரஜினிகாந்த் லக்கியா. இவங்க கலைத்துறை தொடர்பானவங்க, குஜராத்தை சேர்ந்தவங்க. இப்போ நம்ம ரஜினிகாந்த் அப்படின்னாலே கலை அப்படிங்கிற நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் லக்கியா அப்படின்னா நமக்கு ரொம்ப லக்கியாக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்பவே குதிச்சிருப்போம்ல, அது நம்மளை குதிக்கிறது அப்படிங்கிறத குஜராத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் சின்னதாக ஒரு ஷார்ட்கட். உங்களுக்கு இதை விட பெட்டராக ஒரு ஷார்ட்கட்டு வந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை போட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது லக்ஷ்மி நாராயண சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். இவர் பார்த்திங்க அப்படின்னா கலைத்துறை தொடர்பானவங்க. இவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க. நம்ம லக்ஷ்மி நாராயண சுப்பிரமணியம் அப்படிங்கிறத விட சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அது ஒரு கலை படைப்பு, அது ஒரு நாடகம் சம்பந்தமான ஒரு கலை தானே. அப்போ நாடகா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் எம்டி வாசுதேவன் நாயர். இவருக்கு இப்போ ரீசெண்டாக இவர் மரணம் அடைந்திருந்தார். நம்ம கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இவர் மரணத்திற்கு பின்னாடி இப்போது இவருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் பெரிய ஒரு எழுத்தாளர், கேரளாவை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். இவருக்கு இலக்கியம் மற்றும் கல்வி இந்த 2 துறையிலையும் வழங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒசாமு சுசுகி. ஓகேவா, இவர் பார்த்தீங்கன்னா இந்த பேரை வைத்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சுசுகி நிறுவனத்தை தொடர்பானவர் அப்படிங்கிறது தான். இவர் பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்தவர். வர்த்தகம் மற்றும் தொழில்துறையில் இவருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது சாரதா சின்ஹா. இவங்களுக்கு மரணத்திற்கு பின்னாடி இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இவங்க மரணம் அடைந்திருந்தாங்க. நம்மளுமே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இவங்க பீகார் குயில் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சிறந்த ஒரு பாடகர். இவங்களுக்கு கலைக்காக வழங்கியிருக்காங்க. இப்போது பாட்டு, அப்புறம் டான்ஸு, அப்புறம் மியூசிக் இதெல்லாம் தனித்தனியாக அறிவிக்க மாட்டாங்க, சேர்த்து கலை அப்படின்னு அறிவிச்சுருவாங்க. சரியா? அடுத்தது பத்ம பூஷன் விருது யாருக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மொத்தமாக 19 பேருக்கு வழங்கியிருக்காங்க. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டிலேருந்து யாருக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்த்தா போதும். இதை இரண்டாவது பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், தமிழ்நாட்டில் இந்த நல்லி சில்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நல்லி சில்குடைய ஓனர் நல்லி குப்புசாமி செட்டி. அவருக்கு வழங்கியிருக்காங்க பத்ம பூஷன் விருது. வர்த்தகம் மற்றும் தொழில் பிரிவில் இவருக்காக வழங்கியிருக்காங்க. அடுத்தது பத்ம பூஷன் விருது நம்ம தல அஜித்குமார் இருக்கார்ல,
அவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. எந்த கேட்டகரியில் அப்படின்னா கலை அப்படிங்கிற கேட்டகரி. இப்போ அவர் பெரிய ரேசர் தான், ஆனால் விளையாட்டுத்துறையில் அவருக்கு வழங்கலை. கலை, அவர் நடிகராக இருக்கார்ல, அதற்காக தான் அவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது சோபனா சந்திரகுமார், இவங்க கலைத்துறை தொடர்பானவங்க, தமிழ்நாடை சேர்ந்தவங்க. நீங்கள் வந்து தளபதி படம் பார்த்துருப்பீங்க, மணிரத்னம் டைரக்ட் பண்ணார்ல, ரஜினிகாந்த் நடிச்சிருந்தார்ல தளபதி படம், தளபதி, அந்த படத்தில் நடிகையாக இருந்தவங்க இவங்க தான், சோபனா சந்திரகுமார். இவங்க மிகப்பெரிய ஒரு பரதநாட்டிய கலைஞர். ஓகேவா, இது மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தமாக பார்க்கும்போது இந்த பத்மபூஷன் விருதுகள்லாம் பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் ரெண்டாவதாக மொத்தமாக பார்க்கலாம். அடுத்தது பத்மஸ்ரீ விருதுகள் பார்த்துட்டு அது பார்க்கலாம். சரியா, இப்போ பத்மஸ்ரீ வந்து மொத்தமாக இந்தியா முழுவதுமே 113 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 10 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அது யார் யார் அப்படிங்க நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்பாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லலாம் அவ்வளோ கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கிறனால இதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குருவாயூர் துரை, இவர் கலைத்துறை தொடர்பானவர். இவர் வந்து தமிழ்நாடை சேர்ந்தவர். அடுத்தது தாமோதரன், நம்ம செஃப் தாமோதரன், இப்போ இந்த குக் வித் கோமாளியில எல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்புறம் யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் சமையல் துறை தொடர்பானவர். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா. அடுத்தது லக்ஷ்மிபதி ராமசுப்பையர், இவங்க வந்து இலக்கியம் மற்றும் கல்வி இதழியல் இந்த கேட்டகரியில் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்புறம் எம்டி ஸ்ரீனிவாஸ், இவர் அறிவியல் மற்றும் பொறியியல் துறை தொடர்பாக இவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்புறம் புரிசை கண்ணப்பன் சம்பந்தன் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் கலைத்துறை தொடர்பானவர். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்புறம் ஆர் அஸ்வின், அதாவது ஆர் அப்படிங்கிறடைய விரிவாக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படிங்கிறது தான். இவர் விளையாட்டுத்துறை தொடர்பானவர். நமக்கு தெரியும், கிரிக்கெட் பிளேயர், மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயர். இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷனல் கேம்ஸ்லேருந்து ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காரு. இவருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அடுத்தது ஆர்ஜி சந்திரமோகன், இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். வர்த்தக மற்றும் தொழில் பிரிவில் இவருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி, இவர் கலைத்துறை தொடர்பானவர். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கும் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் சீனி விஸ்வநாதன், இவர் இலக்கியம் மற்றும் கல்வித்துறை சார்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்புறம் வேலு ஆசான், இவர் ஒரு பறை இசை ஆசான், இவருக்கு கலைத்துறைக்காக கொடுத்துருக்காங்க. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா மெயினாக இவ்வளோ நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா, அதனால் இது மட்டும் பாருங்கள். நம்ம பத்மபூஷன் விருதுகள் இரண்டாவது பார்க்கலாம். இப்போ பத்ம விபூஷன் விருது தமிழ்நாட்டிலேருந்து இந்த முறை யாருக்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா யாருக்குமே பத்ம விபூஷன் விருது அறிவிக்கலை. ஆனால் பத்மபூஷன் விருது 3 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. நல்லி குமாரசுவாமி ஷெட்டி அவர்கள், அப்புறம் அஜித் குமார் அவர்கள், அப்புறம் வந்து சோபனா சந்திரகுமார், இவங்க 3 பேருக்கும். அடுத்தது பத்மஸ்ரீ விருதுகள் 10 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இவங்க தான் அவங்க எல்லாரும் நம்ம இப்போ பார்த்துருந்தோம். இவங்க பேர் நீங்கள் அப்போது ஒன்றுமே படிக்கிறது முடியலை அப்படின்னா கூட இவ்வளவும் படிச்சிருந்தாலுமே மேக்ஸிமம் நமக்கு போதுமானது தான். ஓகே, முடிந்தால் பத்ம விபூஷன் விருதுமே படித்து வச்சிங்க. சரியா, அடுத்து பாருங்கள், நம்ம வந்து பத்மபூஷன் விருது யாருக்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் தான் கேட்பாங்க. சரியா, அதனால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதா இருந்தீங்கன்னா இதை மெயினாக பார்த்து வச்சிங்க. சரியா, ஓகே. இப்போ பாருங்கள், கர்நாடகாவை சேர்ந்த சூரிய பிரகாஷ் அப்படிங்கிறவருக்கு அறிவிச்சிருக்காங்க. இவர் இலக்கியம் மற்றும் கல்வி இதழியல் துறையை சேர்ந்தவர். அப்புறம் வந்து ஆனந்த் நாக் அப்படிங்கிறவர், இவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். இவர் கலைத்துறை தொடர்பானவர், அவருக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் பிபேக் தேப்ராய் அப்படிங்கிறவருக்கு மரணத்திற்கு பின்னாடி அறிவிச்சிருக்காங்க. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையை சேர்ந்தவர், டெல்லியை சேர்ந்தவர். இல்லை என்சிடி டெல்லி அப்படின்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் டெல்லி அப்படிங்கிறது தான். அடுத்தது ஜதின் கோஸ்வாமி, இவர் கலைத்துறை தொடர்பானவர், அஸ்ஸாமை சேர்ந்தவர். அப்புறம் ஜோஸ் சாக்கோ பெரியபுரம், இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர், மருத்துவத்துறை தொடர்பானவர். அடுத்தது கைலாஸ் நாத் தீட்சித் அப்படிங்கிறவர், இவர் வந்து டெல்லியை சேர்ந்தவர், தொல்லியல் துறை தொடர்பானவர். அடுத்தது மனோகர் ஜோஷி, இவருக்கும் மரணத்திற்கு பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க, புது விகாரங்கள் துறை தொடர்பானவர். இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அடுத்தது நம்ம இப்போ பார்த்துருந்தோம், நம்ம தமிழ்நாடை சேர்ந்த நல்லி குப்புசாமி செட்டி, இவர் வந்து வர்த்தகம் மற்றும் தொழில்துறை தொடர்பானவர். அடுத்தது நந்தமுரி பாலகிருஷ்ணா அப்படிங்கிறவர், இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர், கலைத்துறை தொடர்பானவர். அடுத்தது பிஆர் ஸ்ரீஜேஷ், இவர் விளையாட்டுத்துறை தொடர்பானவர், கேரளாவை சேர்ந்தவர். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா 2024 ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் நம்ம இந்தியாவுடைய ஆண்கள் ஹாக்கி அணி பிரான்ஸ், அதாவது வெண்கலப் பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த டைமில் இந்தியாவுடைய ஆண்கள் அணியில் கோல் கீப்பராக இருந்தவர் இவர் தான், பிஆர் ஸ்ரீஜேஷ் அவர்கள் தான். இவர் கேரளாவை சேர்ந்தவர். இவர் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிறதா அறிவிச்சிட்டார். அடுத்தது பங்கஜ் பட்டேல், இவர் பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவர், வர்த்தகம் மற்றும் தொழில்துறையில் இவருக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் பங்கஜ் உத்காஸ், இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், கலைத்துறையில் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் ராம் பகதூர் ராய், இவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர், இலக்கியம் மற்றும் கல்வி இதழியல் அந்த கேட்டகரியில் வழங்கியிருக்காங்க. அடுத்தது சிதம்பரா அப்படிங்கிற ஒருத்தங்க, இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க, சமூக பணிக்காக வழங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம
அஜித்குமார், அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை சேர்ந்தவர், கலைத்துறைக்காக வழங்கியிருக்காங்க. அடுத்தது சேகர் கபூர், இவங்க வந்து கலைத்துறை தொடர்பானவங்க, மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. அப்புறம் சோபனா சந்திரகுமார், நம்ம இப்போ பார்த்துருந்தோம், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, மிகப்பெரிய பரதநாட்டிய கலைஞர். இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, கலைத்துறையில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சுஷில் குமார் மோடி அப்படிங்கிற ஒருத்தருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா மரணத்திற்கு பின்னாடி இவருக்கு அறிவிச்சிருக்காங்க. இவர் வந்து பீகாரை சேர்ந்தவர், பொது விவகாரங்கள் துறையில் இவருக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது வினோத் தாம், இவர் அறிவியல் மற்றும் பொறியியல் கேட்டகரியில் வழங்கியிருக்காங்க. இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க, ஓகேவா? முடிஞ்ச பிரிண்ட் கூட எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.